Hello friends, welcome to Citrus Sciences. இன்னைக்கு எங்க வீட்ல சூப்பரான ஒரு கீரை கூட்டு தான் செய்திருக்கோம். கடைசியா இல்ல டச்சப்க்கு தேங்காய்லாம் போட்டு ரொம்பவே யம்மியா இருக்கு இந்த கீரை கூட்டு பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த ஹெல்தியான டிஷ் எப்படி செய்யலாம் அப்படினு. இப்போ ஒரு சாஸ் panல 1 கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 30 minutes soak பண்ணிருக்கேன். soak பண்றதுக்காக நான் 3 cups of water இதல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது கூட நாம மத்த பொருட்களும் சேர்த்துறலாம். 15 போல சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 3, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த பருப்பு நல்லா குழையிறது வரைக்கும் நாம இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பாசி பருப்பு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நாம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னும் ஒரு செப்பரேட் கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அசஃபோட்டிடா பவுடர், 3 கட்டு தண்டு கீரையை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த கீரை நல்லா சுருண்டு வேகிறது வரைக்கும் இதை நாம நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 10 போல பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம சேர்த்த அளவுலேருந்து கீரை வந்து பாதியாக சுருங்கியாச்சு. இது மாதிரி இன்னும் நாம தொடர்ந்து இதை நாம நல்லா சாட் பண்ணிடலாம். நம்ம போடும்போது மேலே வரைக்கும் இருந்துச்சு கீரை, கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கீரை நல்லா சுருண்டு வதங்கியாச்சு. இப்போ நாம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பை இப்போ நாம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேம்ல ஒரு 5 minutes நாம அப்படியே இதை வேக விடலாம். இப்போ நம்ம கீரை நல்லா குக் ஆகி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ கடைசியா ஒரு அரை தேங்காவை ஃபுல்லா துருவி அதுல சேர்த்துடலாம். இப்போ இதை நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது
இது தேங்காய் சேர்க்காம வெறுமனையாக சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்தா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே இதை நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை பொரியலை அட்டகாசமாக சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ரைஸோட என்ஜாய் பண்ணலாம். இது ரைஸோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.